ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்விரான்மெண்ட் சப்ஜெக்டில் அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் கேட்க போகிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற அந்த கொஷின்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ராம்சார் கன்வென்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித் த கன்சர்வேஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கன்வென்ஷன்னா ஒன்றும் இல்லை, மாநாடு. அந்த மாநாடுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதான் வந்து ராம்சார். அந்த ராம்சார்ங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தானே அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன காரணம்னு முதல்ல எல்லாமே தெரியணும், டீப்பாக படிக்கணும்ல, அப்போ தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ ராம்சார்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஈரானில் இருக்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு தான் வந்து ராம்சார் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. அது எதுக்காக அது நடந்துச்சு அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டாங்க. கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு. எதை பாதுகாக்கிறதுக்காக அந்த கன்வென்ஷன் அங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு தான் அது நடந்திருக்கு. அதான் ஆப்ஷன் சி, வெட்லேண்டை பாதுகாக்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1971 நடந்துச்சு. இந்த ட்ரீட்டி வந்து எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னா 1975 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னெல்லாம் அதை பற்றி பேசினாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் பற்றியும் நேஷனல் ஆக்ஷன் பற்றியும், அதாவது அது எப்படி வெட்லேண்டையும் அதோட ரிசோர்ஸஸையும் எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லா நாடும் எப்படி கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்கோ மார்க் இஸ் கிவன் டு த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எக்கோ மார்க் அப்படிங்கிறத வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் இந்தியா வந்து 1991 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்கோ மார்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு எக்கோ லேபிளிங் ஸ்கீம். அதாவது இப்போ மக்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்கோலஜிக்கல் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதை ஏற்படுத்துறதுக்காக அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்ல, இந்த ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இது வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நாட்டுக்கு நல்லா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அதுதான் வந்து எக்கோ மார்க் அப்படிங்கிறத அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அது வந்து எக்கோ மார்க் இஸ் கிவன் டு த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்க்காக தான் எக்கோ மார்க் கொண்டு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, which one of the following is the best source of generating electricity in India from the viewpoint of sustainable development? அதாவது ஆப்ஷன் ஏ வந்து கோல், ஆப்ஷன் பி மினரல் ஆயில் அண்ட் கேஸ், சி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, டி வந்து அட்டாமிக் எனர்ஜி. கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 4 ஆப்ஷனும் படிச்சுட்டு எது உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது மீனிங் தெரியணும் இல்லையா, அதனால அப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 4 வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா வளங்களையும் இப்போ பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது இல்லாமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகே, இப்போ எல்லாமே நம்ம இந்த கோல் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுனால நாளை பின்ன வரவங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து பற்றாக்குறை ஆயிடக்கூடாது, அதுக்கும் பார்த்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அது வந்து நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம என்ன வந்து பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் இந்த நாளில் எதை வந்து சொல்லுவீங்க? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் வந்து இந்த நாளில் வந்து பெஸ்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி ரொம்ப வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் கேஸஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது வந்து வேர்ல்ட்ஸ் டிபெண்டன்சி அண்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் தெரியும் இல்லையா, எரிபொருள். அதாவது அடியில் வந்து இப்போ ஆயில், பெட்ரோல் இதெல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸில் வரும். கோல் எல்லாமே இது வந்து அடியில் ஆல்ரெடி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் டீகே ஆகி ரொம்ப வருஷமாக படிஞ்சிருக்கும் இல்லையா, அதிலிருந்து ஜென்ரேட் ஆகி வர்றது தான் வந்து எரிபொருள். அதாவது அடியிலேருந்து வந்த எரிபொருள். அதை வந்து நம்ம எது யூஸ் பண்ணாலும் அதனால பின்னா வர ஜென்ரேஷனுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் எ கேஸ் ஆஃப் இன்டர்ஜென்ரேஷனல் சென்சிபிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எதை சொல்லிச்சு அப்படின்னா, நேச்சராக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நேச்சராக நம்மளுக்காக இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து நமக்கு தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வர ஜென்ரேஷனுக்கு எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணிடக்கூடாது. அதை வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது தான் அவங்க வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போது நம்ம நேச்சராக இருக்கிறது அப்படின்னாலே உங்களுக்கு இப்படியே ஆன்சர் தெரிஞ்சிடும். அதான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரியல், சோசியல், இது எல்லாமே வந்து மேன்மேடில் தான் வரும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு மறுபடியும் தயாரிச்சுக்கலாம். ஆனால் நேச்சுரலாக வர்றது வந்து இயற்கையாக இருக்கிறது நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதை வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
சிப்கோ மூமெண்ட் வாஸ் பேசிக்கலி எகெயின்ஸ்ட் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. சிப்கோ மூமெண்ட்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1970s நடந்துச்சு. இந்த ரூரல் வில்லேஜஸ் இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்க வந்து போராடி ஒரு விஷயத்தை வந்து தடுத்தாங்க. அது என்னன்னா மரத்தை வெட்டுறதை வந்து நிறுத்தினாங்க. அதாவது டீஃபாரஸ்ட்ரேஷன், அது அந்த வேலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராடினாங்க. கட்டிங் ஆஃப் ட்ரீஸுக்கு எகென்ஸ்டாக போராடினாங்க. அதுதான் வந்து சிப்கோ மூமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து தேக்கி வச்சுக்குது. அதாவது வெட்லேண்ட்ஸ் வந்து இந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த ஸ்டோம் வாட்டரை வந்து தடுத்து வச்சுக்குது, தேக்கி வச்சுட்டு செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாயிலில் செட்டில் ஆக வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணுது. அண்ட் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வெட்லேண்ட்ஸ் வந்து அதாவது இப்போ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நியூட்ரியன்ட் ரெக்கவரி அண்ட் ரீசைக்கிளுக்கு யூஸ் ஆகுது. ரிலீசிங் ஹெவி மெட்டல்ஸ் த்ரூ அப்சர்ப்ஷன் பை பிளான்ட்ஸ் அதுக்கும் யூஸ் ஆகுது. ரெடியூசிங் சில்டேஷன் ஆஃப் ரிவர்ஸ் பை ரிட்டர்னிங் செடிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Cycling of elements in an ecosystem is called dash அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து கெமிக்கல் சைக்கிள்ஸ், ஆப்ஷன் பி பயோஜியோகெமிக்கல் சைக்கிள், ஆப்ஷன் சி வந்து ஜியாலஜிக்கல் சைக்கிள், ஆப்ஷன் டி வந்து ஜியோகெமிக்கல் சைக்கிள். அதாவது எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அது வந்து சைக்கிளிங் நடக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. எக்கோசிஸ்டமில் எப்படி போகுது அப்படின்னு. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா chemical elements move through the biotic and abiotic factors of the ecosystem. அதாவது chemical elements எப்படி மூவ் ஆகும்னா எல்லா ஃபேக்டர்லையும் மூவ் ஆகி வரும். அது வந்து இன்க்ளூடிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது ராக், ஏர், வாட்டர், இது எல்லாத்துலேயும் மூவ் ஆகி வரும். அப்படி மூவ் ஆகி வராது என்ன சொல்லுவாங்கன்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிரான்சிஷனல் ஜோன் பிட்வீன் டூ டிஸ்டிங் கம்யூனிட்டிஸ் இஸ் நோன் அஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி என்விரான்மெண்ட் டாபிக் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால அப்படி ஒரு பார்க்காட்டியும் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆன்சர் வந்து எக்கோடோன். எக்கோடோனுங்கிறது என்ன இடம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு ஜோன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சைடு லேண்ட் இருக்கும், ஒரு சைடு அக்வாட்டிக் இருக்கும். அதாவது டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக் ரெண்டு இருக்கும். அது ரெண்டுக்கும் சென்டரான ஒரு இடம் இருக்கும். ரெண்டு பக்கம் இருக்கிற ஸ்பீசிஸும் அங்கே வரும். அந்த ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்பீசிஸோட கேரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்பீசிஸ் கிட்ட இருக்கும். ரெண்டு பக்கத்தை விட இங்கே கொஞ்சம் அபண்டண்ட்டாகவே வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை விட இன்னொன்று என்னென்னா சம்டைம்ஸ் ரெண்டு பக்கமும் இல்லாத புதுவிதமான ஸ்பீசிஸ் கூட அங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து எக்கோடோன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which one of the following is the most stable ecosystem கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டெசர்ட், ஆப்ஷன் பி மவுண்டன், ஆப்ஷன் சி ஓஷன், ஆப்ஷன் டி ஃபாரஸ்ட். இதில் எது ரொம்ப ஸ்டேபிளான எக்கோசிஸ்டம்? ஆப்ஷன் சி ஓஷன் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The orderly sequence of change in the vegetation of an area over time is described as dash. இதுவும் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்த கொஷின்ஸ் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ பயோம்ஸ், ஆப்ஷன் பி சக்சஷன், ஆப்ஷன் சி வந்து ட்ராபிக் லெவல், ஆப்ஷன் டி வந்து கிளைமேக்ஸ். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோ போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி சக்சஷன். அதாவது என்னென்னா ஒரு ஹேபிடேட் இருக்குது, அதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா பிளான்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் ஒரு ஹார்ட்வுட் ட்ரீயாக மாற வரைக்கும் நடக்குது இல்லையா, இதுதான் வந்து சக்சஷன். பிளான்ட்லேருந்து சாஃப்ட்வுட் ட்ரீக்கு மாறுது, சாஃப்ட்வுட்லேருந்து ஹார்ட்வுட்டுக்கு மாறுது, இப்படி மாறிக்கிட்டே போகும். கடைசியாக ஸ்டேபிளாக என்ன இருக்கோ அதை வந்து கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர்லி சீக்வன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த வெஜிடேஷன் ஆஃப் அன் ஏரியா ஓவர் டைம். அந்த ஒரு டைம் சீக்வன்ஸில் வந்து ஆர்டராக ஒரு சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வெஜிடேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நம்ம சொல்லியிருப்போம்னா ஒரு ஹேபிட்டேட்லேருந்து இன்னொரு ஹேபிட்டேட் வந்து அதை ஆக்குபை பண்ணுது. அப்போ இது பேர் என்ன? சக்சஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The minimum area of the land required to completely sustain the life of one person is called his dash. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் ஏரியாஸ் டு ப்ரிசர்வ் டேஷ். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜெனட்டிக் டைவர்சிட்டி. பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வந்து சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி தான். இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் பிளான்ட், அனிமல் ஸ்பீஷிஸ் இதெல்லாம் நேச்சராகவே இருந்திருக்கும் இல்லையா, அதை வந்து பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறது தான். அண்ட் இந்த கேட்டகரியில் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா நேஷனல் பார்க்ஸும் சாங்சுரிஸ் அண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக சொல்கிறது தான் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறது. சோலார் ரேடியேஷன் பிளேஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிளில் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எப்படின்னு பார்த்தா
இதில் வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. எந்த ஹெல்ப்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தா சோலார் ரேடியேஷன் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் வாட்டர் வந்து ஓஷனில் பாண்டில் இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வேறு எதுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கிளாசியரில், ஐஸ் கேப்பில் அண்ட் அதர் ஸ்னோ லேடன் ஏரியாஸ்லாம் வந்து இந்த வாட்டர் சைக்கிள் நடக்கிறதுக்காக சோலார் ரேடியேஷன் தான் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், வாட்டர் சைக்கிள். இந்த ஆத்தர் ஆஃப் கிரீன் டெவலப்மெண்ட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, WM ஆடம்ஸ். அதாவது வில்லியம் எம் ஆடம்ஸ் தான் வந்து ஆத்தர் ஆஃப் கிரீன் டெவலப்மெண்ட். இவர் எழுதின அந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்மளும் பயன்படுத்தி நம்ம வருங்கால ஜென்ரேஷனும் பயன்படுத்துறதுக்கு அவங்களையும் நம்ம பாதிக்காமல் நம்மளையும் அவங்க பாதிக்காமல் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதை தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். அந்த ஒரு டெவலப்மெண்ட் பற்றி ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் ரொம்ப கரெக்டாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினது வந்து வில்லியம் எம் ஆடம்ஸ் தான். அவரை பற்றி வந்து அவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Among the biotic components of the ecosystem, the producer system is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. கவு, பிகாக், டைகர், கிரீன் பிளான்ஸ். இது நீங்கள் யோசிச்சா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், எக்கோசிஸ்டமோட பயோட்டிக் காம்போனன்ட்ஸில் ப்ரொடியூசர் சிஸ்டம்னு எதை சொல்கிறோம்? பேசிக்காகவே ப்ரொடியூசர்னா என்ன, கன்சியூமர்னா அதை கன்சியூம் பண்ணுறது, அதாவது அனிமல்ஸ் எல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வரும். நியூட்ரியன்ஸ்க்காக எப்படியும் அது வந்து ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக பிளான்ட்ஸ் தான் வந்து அந்த கேட்டகரியில் வரும். அப்போ ஆப்ஷன் டி, கிரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர் கேட்டகரியில் வரும். ஸோ இதான் வந்து ப்ரொடியூசர் சிஸ்டம் பயோட்டிக் காம்போனன்ட்ஸில். The concept of ecological niche was first introduced by dash. ஆப்ஷன் சி, ஜோசப் கிரீனல். இவர் தான் வந்து எக்காலஜிக்கல் நிச்சிங்கிற கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவர் எந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா 1917 அவர் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணார். அந்த பேப்பர் நேம் வந்து நிச்சி ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கலிஃபோர்னியா த்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பேரில், நிச்சி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் கலிஃபோர்னியா த்ரெஷர் அப்படிங்கிற அந்த பேப்பரில் வந்துட்டு நிச்சியை பற்றி அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ஜோசப் கிரீனல் 1917 சொன்னார். ஸோ இவர் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஹையர் ஆர்டர் பயோட்டிக் லெவல் இன்க்ளூட்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன், ஆப்ஷன் பி செல்ஸ், ஆப்ஷன் சி ஜீன்ஸ், ஆப்ஷன் டி டிஷ்யூஸ். இதில் வந்து ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் தான் கரெக்ட். பாப்புலேஷன் டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடுவீங்க. பாப்புலேஷனாக ஒன்றும் அது வந்து குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ கிவன் ஸ்பீசியஸ் தட் லிவ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஏரியா அட் அ கிவன் டைம். ஒரு டைமில் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதை சேம் ஸ்பீசிஸை சேர்ந்தவங்க வந்து அங்கே இருக்காங்க, அந்த ஒரு ஏரியாவில் வந்து இருக்காங்க. ஒரு ஏரியாவில் ஒரே ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க நிறைய பேர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த டைமில் வாழ்ந்தாங்க இல்லையா, அதை தான் வந்து பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஹையர் ஆர்டர் பயோட்டிக் லெவல் அது வந்து எதை சொல்லும் அப்படின்னா பாப்புலேஷனை தான் வந்து சொல்லும். நெக்ஸ்ட் வந்து which one of the following is a part of geological cycle அப்படின்னு கேட்குறாங்க. ஜியாலஜிக்கல் சைக்கிளில் இது எது வந்து அதனுடைய அதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன் சைக்கிளா, ஹைட்ரஜன் சைக்கிளா, ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிளா, நைட்ரஜன் சைக்கிளா? ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஹைட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வாட்டர் பண்ணி சொல்கிறது. அதாவது வாட்டர்னு எடுத்துகிட்டா அதோட ஆரிஜின், டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து மாறிட்டே வரும். அதாவது எவாப்ரேஷன் எதனால எந்த 4 விதமாக மாறும்னா எவாப்ரேஷன், ப்ரெசிபிடேஷன், ரன் ஆஃப் இதெல்லாம் வந்து அதில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஓஷன்லேருந்து ரிவர் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ கார்பன் சைக்கிள், ஹைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் இதெல்லாம் வந்து பயோ ஜியோகெமிக்கல் ப்ராசஸில் வரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பயோ ஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸில் தான் வரும். ஹைட்ரோலஜிக்கல் மட்டும்தான் ஜியோலஜிக்கல் சைக்கிளில் வரும். An artificial ecosystem is represented by dash அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது ஆர்டிஃபிஷியல்னு நீங்களே சொல்லலாம் இல்லையா? அக்ரிகல்ச்சர் லேண்ட், பிசிகல்ச்சர் டேங்க், ஜூ, அக்வாரியம். இதில் ஆர்டிஃபிஷியலாக ரெடியாக இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டம் எதுன்னு சொல்லுவீங்க? இது எல்லாமே வந்து ஜூங்கிறது ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் வந்து ஜூ. அதாவது ஆர்டிஃபிஷியலாக அது எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆல்ரெடி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதுவும் ஆல்ரெடி நேச்சராக ப்ரொடியூஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிகல்ச்சர் டேங்க் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அக்வாரியம் மட்டும்தான் இப்படி வர்றது. அந்த அக்வாரியம் வந்து ஹியூமன்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டது. அதாவது நேச்சுரல் எக்கோசிஸ்டம்க்கு வந்து ஒரு அது மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்வாரியம் வந்து மேன்மேட், ஜஸ்ட் ஹியூமன் மேட். ஸோ ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ங்கிறது வந்து அக்வாரியம் தான். ஆல் காம்போனன்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் அன் எக்கோசிஸ்டம் ஆர், அதாவது இந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற காம்போனன்ட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இண்டிவிஜுவலிஸ்டிக்கா, இண்டிபெண்ட்டாக, இன்டர்டிபெண்ட்டாக, டிஸ்பென்சபிளா? அதாவது ஒன்று
எப்படி இருக்குது, சார்ந்திருக்கா சாராமல் இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக இண்டிபெண்ட் கிடையாது, இண்டிவிஜுவலிஸ்டிக் கிடையாது. ஆப்ஷன் சி இன்டர் டிபெண்ட். அதாவது ஒரு உயிரினம் வாழணும்னா அது இன்னொரு உயிரினத்தை சார்ந்து தான் இருக்கணும். அது வாழணும் அப்படிங்கிறது அது நியூட்ரியண்ட்டுக்காகவும் ஹேபிட்டட், சர்வைவல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Amount of energy as it passes on from one trophic level to other in an ecosystem dash அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது இல்லையா, ஒரு டிராபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராபிக் லெவலுக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இந்த பயோம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை தான் வந்து இவங்க இப்போ கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்த்தீங்கனாலே நீங்களே இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அவ்வளோ டஃப்பான கொஷின்ஸும் கிடையாது. ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது அந்த எனர்ஜி வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அப்படியே இருக்கா இல்லை எதுவுமே நடக்கலையான்னு கேட்குறாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, டிக்ரீஸ் தான் ஆகும். ஆப்ஷன் பி டிக்ரீஸ். எப்படின்னா இப்போ 100% எனர்ஜி வந்து ஃபஸ்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ பிளான்ட்லேருந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற கிராஸ் ஹோப்பருக்கு போகுதுன்னா அங்கேருந்து எனர்ஜி குறையும். அதே மாதிரி கிராஸ் ஹோப்பர்லேருந்து ஸ்னேக்குக்கு போகுதுன்னா எனர்ஜி குறையும். அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். லாஸ் ஆஃப் ஹீட்டுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒன்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரெஸ்ட் இஸ் லாஸ்ட் டு தி அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பார்ட்டை விட கம்மியாக தான் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்த ஆர்கானிசம் போகும்போது. மீதி எல்லாமே அட்மாஸ்பியரில் போயிடும், லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது ஃபுட்டுக்காக அப்படின்னு சொல்கிறத எந்த டேர்ம் வச்சு நம்ம சொல்லுவோம். அதாவது வாட் டைம் டினோட்ஸ் த ஆர்கானிசம் கெட்டிங் தியர் ஃபுட் ஃப்ரம் அதர்ஸ். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தட் இஸ் ஹெட்ரோட்ராப்ஸ். அதாவது ஹெட்ரோட்ராப்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிபெண்ட் அப்பான் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபுட் ரெக்குயர்மெண்ட். அதனோட ஃபுட்டுக்காக இன்னொன்று சார்ந்திருக்கும். அதாவது இது இன்னொரு வார்த்தை சொல்லலாம்னா கன்சியூமர்ஸ்னு சொல்லலாம். டைரெக்டாக இல்லைன்னா இன்டைரக்டாக வந்து ப்ரொடியூசர்ஸை இல்லைன்னா க்ரீன் பிளான்ஸை வந்து இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதோட நியூட்ரியன்ஸ் நீட்காக அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ரோட்ராப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The word ecology was coined in 1866 by ஆப்ஷன் டி எர்ன்ஸ்ட் ஹேக்கல். அவர் தான் வந்து 1866 ஒரு க்ரீக் வேர்டில் வச்சு இது வந்து கொண்டு வந்தார். க்ரீக் வேர்டில் வந்து ஓக்கியோஸ் அப்படின்னா ஹோம், லொகோஸ்னா ஸ்டடி. அதை வச்சு தான் இவர் வந்து எக்காலஜி அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணார். எர்ன்ஸ்ட் ஹேக்கல். ஆப்ஷன் டி. Which one of the following energy is most utilized in biomass? இது நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க, உங்களுக்கே தெரியும். இது நாலுலேயும் வச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எனர்ஜினா சோலார் எனர்ஜி தான். அது இல்லைனா எதுவுமே நடக்காது. சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூசர்ஸ், அதாவது க்ரீன் பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் கன்சியூமர்ஸ் வந்து அதை எடுத்துக்குது. அதனால தான் எல்லாமே உயிர் வாழ்து. ஸோ சோலார் எனர்ஜி தான் இதில் மோஸ்ட் யூட்டிலைஸ்ட் எனர்ஜி இன் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறது. The term ecosystem was enunciated by dash. அதாவது எனுன்ஷியேட்டட்னா ஒன்றும் இல்லை, காயின்ட். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிறவர் தான் சொன்னார். இதோட டெஃபினிஷன் வந்து மறந்துடாதீங்க எப்போவுமே. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, எக்கோசிஸ்டம் இஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வித் தயர் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் இந்த பர்டிகுலர் இன்டர் ஸ்பேஸ். அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட இன்ட்ராக்ஷன் வித் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்க இந்த பர்டிகுலர் இன்டர் ஸ்பேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கூட அதில் போய் பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து which one of the following is not included under the basic component of the environment? நீங்களே சொல்லிடுவீங்க. ஏபயோட்டிக் வந்து நம்ம எசென்ஷியலில் தான் வரும் அண்ட் பேசிக் காம்போனண்ட்டாக வரும். பயோட்டிக்கும் பேசிக் காம்போனண்ட் தான். எனர்ஜி காம்போனண்ட்டும் பேசிக் காம்போனண்ட் தான். அப்போ ஒன்று தான் அதில் வராது. அது என்னென்னா ஸ்பேடியல். இது ஒன்று மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ நீங்களே தான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃபஸ்ட் அதை எலிமினேட் பண்ணிட்டீங்க. இது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தெரியுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது என்னவோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is not helpful in maintaining ecological stability? இது வந்து ஆப்ஷன் சி எக்கோசிஸ்டம் யூனிஃபார்மிட்டி தான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது எக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக. அதாவது எக்காலஜியை வந்து ஒரு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்கோசிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி, டைவர்சிட்டி, ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம் இது எல்லாமே நமக்கு தேவையானது. எக்கோசிஸ்டம் யூனிஃபார்மிட்டிங்கிறது ஏன் தேவைப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு வல்னரபிலிட்டிக்கு ஒரு ப்ரோனாக இருக்கும். அதாவது வல்னரபிலிட்டினா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற ஒரு வழியில் வந்துடும் எக்கோசிஸ்டம் வந்து யூனிஃபார்மாக இருக்கும்போது. அதனால நமக்கு அது வந்து தேவைப்படாது, ஹெல்ப்ஃபுல் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து a pesticide which is a chlorinated hydrocarbon is sprayed on a food crop. The food chain is food crop, rat, snake, hug. In this food chain, the highest concentration of the pesticide would accumulate in which of the following? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அக்ரிலெலாம் வந்து மருந்தடிக்கிறாங்க, இல்லை வந்து ஏதாவது
இப்போது ஏதாவது நிறைய இந்த செடியெல்லாம் நிறையா வளர்ந்துருச்சு, அதனால் வந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அங்கே இருக்கிற மரம் செடி எல்லாமே தான் அஃபெக்ட் ஆகும். தேவையில்லாத ஒரு சிலதை பண்ணுறதுக்காக எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த மரத்துலேருந்து வர ஒரு காயோ இல்லை ஏதாவது ஒன்று நம்மளும் சாப்பிட்டுட்ருப்போம், நம்ம இன்டேக் பண்ணிகிட்ருப்போம். அதை வந்து நம்ம யோசிக்காமல் அதை எல்லா பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது தெரியாதவங்க பண்ணால் பரவாயில்ல, நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்களும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் படிக்கும்போது நீங்கள் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளே ஒரு பண்ணி நம்மளே அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம், நம்மளே தான் மருந்தடிக்கிறோம், நம்மளே தான் அதை சாப்பிட்றோம். ஸோ எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கிறது ஆஸ் ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து இது நிறையவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வந்து நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் கிராப் இருக்குது, அதில் ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க, பெஸ்டிசைட் பண்ணுறீங்க. அதை வந்து ரேட் சாப்பிடுது, ரேட்டை வந்து ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடுது. அப்போ இதில் யார் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க? எப்போவுமே வந்து இப்போ கீழே இருக்கிற ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரொடியூசர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் கன்சியூமரோட டாப் லெவல் தான் வந்து அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ ஃபுட் கிராப்பில் வந்து நம்ம பெஸ்டிசைட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரேட்டுக்கோ ஸ்னேக்குக்கோ அதனால பெரிய அஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஹாக் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே எங்கே போய் முடியும் அப்படின்னா டாப் ஆஃப் த ஃபுட் செயினில் தான் முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹாக்கில் தான் வந்து ஹையஸ்ட் பெஸ்டிசைட் கான்சன்ட்ரேஷன் வந்து வரும். இது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாப் கன்சியூமர் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி ஹாக் தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். In ecology, an ecosystem is a naturally occurring assemblage of the organism. Plant, animal and other living organisms also referred to as the biotic community or biognosis, living together with their environment or biotope function as a unit of sorts. Second term, the term ecosystem first coined by Arthur Tansley. Which of the statement are correct அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு டைம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் மீனிங் ஒரு டைம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதாவது எக்காலஜி எக்கோசிஸ்டம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம படித்த டெஃபினிஷனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசமும் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எக்கோசிஸ்டமும் படிச்சிருக்கோம் இல்லையா. எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத தான் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க. இன் எக்காலஜி என் எக்கோசிஸ்டம் இஸ் நேச்சுரலி அக்கரிங் அசம்பிளேஜ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அசம்பிளாக இருக்கும் நேச்சராகவே. அது என்னென்ன ஆர்கானிசம்னா பிளான்ட், அனிமல் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம் சொல்லிட்டாங்க. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம லிவிங் வந்துட்டு பயோட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு டைம் வந்து பயோக்னாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த டேர்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ரீம்ஸில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து மாற்றி இந்த டேர்ம் அப்படி கொடுத்து கூட கேட்பாங்க. ஸோ பயோக்னாசிஸும் அது வந்து எது கூட வாழுது அப்படின்னா லிவிங் டுகெதர் வித் என்விரான்மெண்ட் இன்னொரு டேர்ம் வந்து பயோடோப். இதெல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் அஸ் யூனிட் ஆஃப் சார்ட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அதை தான் வந்து நம்ம வந்து எக்காலஜின்னு சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எக்கோசிஸ்டம் ஆர் எக்காலஜின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் கரெக்ட் தானே? நம்ம படித்த டெஃபினிஷன் என்ன? எக்கோசிஸ்டம் இஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித் த நான் லிவிங் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் நம்ம படித்தோம் இல்லையா. இதே தான் அவங்க சொல்கிறாங்க, பட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஓகே, செகண்ட் டேர்ம் என்ன? தி டேர்ம் எக்கோசிஸ்டம் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை அர்தர் டான்ஸ்லி. நம்ம ஆல்ரெடி இதுவும் படிச்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான் இல்லையா. ஸோ இதில் வந்து இது ரெண்டுமே கரெக்டாக எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் சி போத் 1 and 2 தான். ஏன்னா ரெண்டுமே கரெக்டு தானே. ஸோ 1 and 2 நீங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்து அதை புரிஞ்சுக்கிறத பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய அட்டன் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரே ஐடியாவுக்கு வந்து பார்க்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நிறையா கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிடுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கூட பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. இல்லை தெரியாத கொஷின்ஸ் வேறு எங்கேயாவது பார்த்தீங்க, இதுக்கு என்ன ஆன்சர்னு தெரியல அப்படின்னா, இல்லை ஏதாவது ஆன்சர் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.